சின்ன குழந்தைங்களுக்கு பேசுறதுக்கு கற்றுத்தரோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் பொண்ணு பேச ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு. பேச ஆரம்பிச்சிருச்சுங்க, இப்போ நிறுத்த தான் முடியல அப்படின்னாரு. சின்ன வயசுலேயே குழந்தைங்க பேசலையான்னு நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அது பேச ஆரம்பிச்சிருச்சா அதுக்கப்புறம் வேறு யாரையும் பேச விடாதுங்க, அதுங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்விக்கூடங்கள்லையும் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் பேசுறது தான் பெரிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு நிறைய நம்ம கற்றுத்தரோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டியது, எதனால் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு தொழிற்சாலையில் பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு நிறுவனத்தில் பிரச்சனை, ஒரு சமூக அமைப்பில் பிரச்சனை, ஏன் சில நேரங்களில் ஊடகங்களில் கூட பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது அவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் முற்றி போகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, கவனிப்பது குறைவாக இருப்பதால் தான் இந்த பிரச்சனை. கணவன் மனைவி பேசுவதை கவனிப்பதில்லை. ஒருத்தர் சொன்னார், நான் என் மனைவி கிட்ட கல்யாணம் ஆனபோது சொன்னேன், நீ எதை பேசினாலும் முறையாக கவனிக்கிற மாதிரி நான் கவனிப்பேன்னு சொல்லி கல்யாணம் ஆனப்போ நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராமிஸை என்னால் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் கூட சரியாக கவனிக்காதனால தான். காரணம் என்னென்னா, நம்ம நிறைய வடிகட்டிகளை வச்சுருக்கோம். அந்த வடிகட்டிகளில் வடிகட்டி நாம் கேட்குறது கவனிப்பாக இல்லாமல் போயிடுது. தெளிவான கவனிப்பு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஒரு புரிதல் இருக்கும். இந்த தெளிவான கவனிப்பு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, கவனிப்பதற்கு கற்றுத்தரணும். ஒரு 5 நிமிஷம் பேச்சை போட்டு நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் கழிச்ச பிறகு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்க கவனிக்க கற்றுக்கொள்வாங்க. ஆனால் நம்ம 5 நிமிஷம் பேசுறதுக்கு கற்றுத்தரோம், 5 நிமிஷம் கவனிக்கிறதுக்கு கற்றுத்தரதில்லை. அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது முழுக்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறது அப்படிங்கிற நெறியே கிடையாது. பாதியில் நிறுத்துறது, அல்லது அவங்க பேசும்போதே இதுக்கு என்ன நாம் எதிராக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான மனப்பான்மையெல்லாம் கவனிப்பதற்கு தடையாக இருக்கு. ஜூலியன் ட்ரெஷர் அப்படிங்கிறவர் கவனிக்கிறதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 டெக்னிக் சொல்லியிருக்கார். அந்த டெக்னிக்ஸை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னா சைலன்ஸ். மனசை சைலண்ட்டாக வச்சுக்கிறது வேற, உதடுகளை சைலண்ட்டாக வச்சுக்கிறது வேற. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கலாம். பேசாமல் இருக்கிறதுனாலே நம்ம சைலண்ட்டாக இருக்கோம்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா சைலன்ஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சைலன்ஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட்ஸ். எதுவுமே சிந்திக்காமல் இருக்கிறது தான் சைலன்ஸ். நம்ம எதையாவது சிந்திச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தோம்னா அது சைலன்ஸ் கிடையாது. அப்போ சைலண்ட்டாக இருக்கிறது டெய்லி ஒரு 3 நிமிஷமாவது எதையுமே சிந்திக்காம நாம் பழகிறது. அது முடியுமா, சாத்தியமா? மனசு எதையாவது ஒன்று சிந்திக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு உண்டு. முதல்ல 3 நிமிஷம் நம்மளால் முழுமையாக சிந்திக்க முடியாமல் போகலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் ஒரு 3 நிமிஷம் சைலண்ட்டாக இருக்க முடியும். அப்படி மனசை சைலண்ட் பண்ணிட்டோம்னா கவனிக்கிறது அடர்த்தியாக ஆக ஆரம்பிச்சிடும். 2வது முக்கியம் என்னென்னா மிக்சர். இப்போ நம்மளை சுற்றி நிறைய சவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ரிக்ஷா போகுது, பஸ்ஸு போகுது, யாரோ ஒருத்தர் தேங்காய் விற்றுட்ருக்காங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை கூப்பிடுறாரு, ஒருத்தர் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் ஒரு காகம் கத்துது, ஒரு நாய் குறைக்குது. இத்தனை சத்தங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இந்த ஒவ்வொரு சத்தத்தையுமே நம்ம பிரித்து கவனிக்க முயற்சி செய்கிறது. ஒரு கார்டனில் போய் உட்காடுறோம், சாயந்தரமாக ஒரு கார்டனில் ஒரு 6:30 மணிக்கு போய் உட்காந்தோம்னா அப்படியே கண்ணை மூடினோம்னா அது நம்மளால் சில பறவைகளுடைய சத்தம், பறவைகள்லேயே வெவ்வேறு விதமான பறவைகளுடைய சத்தம், வண்டுகளுடைய சத்தம், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கிளைகளுடைய சத்தம், காற்றினுடைய சத்தம், இது மாதிரி சத்தங்களை நாம் கேட்க முடியும். ஆக இந்த சத்தங்களை பிரித்து அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, அதை பிரித்து கேட்க கவனித்தோம்னா அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேடையிலையோ அல்லது ஒரு திரைப்படத்திலையோ அல்லது ஒரு டெலிவிஷன் ஷோலையோ என்ன பேசுகிறாங்களோ அதை முழுமையாக உள்வாங்கிக்கிற சக்தி நமக்கு வந்துடும். நம்முடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு ஷார்ப்பன் ஆகும். பென்சில் சீவர மாதிரி அதை ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு இந்த மிக்சர் உதவியும்.
மூணாவது வந்து ஒரு மிக்ஸி சத்தத்தை கூட நம்ம தெளிவாக கேட்கறது. அதுதான் மூணாவது விஷயம், நல்ல உள்வாங்கிறது. நாலாவது வந்து லிசனிங் பொசிஷன், ஆக்டிவாக லிசன் பண்ணுறதுக்கும் வேண்டாம் வெறுப்பாக லிசன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் முகத்தை பார்த்து லிசன் பண்ணுறதுக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு லிசன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் பேசும்போதே விமர்சனம் பண்ணுற மாதிரி கேட்குறதுக்கும் ஒரு எம்பத்தட்டிக்காக கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் நாலாவது முக்கியமான ஒரு விஷயம். அஞ்சாவது ரிசீவ் பண்ணுறது, கேட்குறது, அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்புறம் அதை சம்மரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தெரியாத கேள்விகளை கேட்குறது. இது மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சோம்னா, இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம செஞ்சோம்னா கவனிப்பது முற்று பெறும். கவனிக்கிறதுல மட்டும் நாம் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் பிரச்சனை வராது, படிப்பில் பிரச்சனை வராது, ஆஃபீஸில் பிரச்சனை வராது. ஒரு தடவை சொன்னதை அப்படியே உள்வாங்கிட்டு நம்மளால் டிராஃப்டை போட முடியும். ஒரு தடவை சொன்னதை அப்படியே நம்மளால் ஒரு ஜிஓவாக போட முடியும். ஒரு தடவை சொன்னதை நம்ம சேல்ஸ் ஆர்டராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால் வாழ்க்கையில் கவனிக்க கற்றுத்தருவது தான் பேச கற்றுத்தருவதை விட முக்கியம் என்பதால் நாம் கவனிக்க கற்றுக்கொள்வோம். கவனிக்க கவனிக்க நம்முடைய ஆற்றல் அதிகப்படும். நன்றி, வணக்கம்.